வாழும் வயதுல ஏங்க வாழும் வயதுல என் சிறிய தாய் மந்தார தேவி, உங்கள் சிறிய தாய் மந்தார தேவியும் எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் அவதத்தாமுடியுடைய சாபத்தினால் மாட்டு மடித்து விட்டாரடா. எங்க அப்பா அம்மாவும் செத்து போயிட்டாங்க சாமி. ஐயோ அப்பா செத்து போயிட்டாடா உங்க ஒக்கால ஓடி. எப்படா செத்தாங்க சாமி? நானே கொண்டு போட்டேன் சாமி. பாருமா, அப்பா அம்மால கொண்டிருக்கிறான் சாமி. சொல்லுமா, என்ன சொன்னா? இதுதான் உன்னை பெத்தாங்களா? பேசாம போயிரு. உனக்கு எனக்கு எப்படா செத்தாங்க சாமி? எங்க அம்மா இருக்கிறாளே ஓலி, அம்மா அவளுக்கு டெய்லி கூத்தாடிப்பட்டு வீட்டுக்கு போனா ஒரு கவளி வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணுங்க. வாங்கிட்டு போய் கொடுத்தா அவன் மட்டும் போடுறது இல்ல, செல்லாய் வாடி, கந்தாய் வாடி, பூவாய் வாடின்னு சேர்த்துக்கிட்டு ஒரே நாய். ஆமா, எங்க அப்பா இருக்கிறானே வக்கால ஓலி, அவனுக்கு டெய்லி கூத்தாடிப்பட்டு வீட்டுக்கு போனா ஒரு குவார்டர், அது அவன் புலத்துல எம்சி தான் குடிப்பானாமா. அப்புறம் பஞ்சு வச்சு சிகரெட் வர வாங்கிட்டு போறான் அவனுக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தா என்ன சத்தம் போட்டு தூங்கவே விடுறதில்ல மகாராஜா. ஓனே மருந்து கடைக்கு ஏன்டா அப்படி தள்ளப்பால் திரியறடே? அப்புறம் போன மருந்து கடைக்கு மருந்து வாங்கிட்டு வந்து பன்னிக்கறி ஒரு கிலோ எடுத்துக்கிட்டேன். குழம்புல வச்சு கொடுத்து எங்க அப்பா அம்மாவை நானே கொண்டு போட்டேன். ஐயோ நாளைக்கு ஓமகன்னு உன்னை இப்படித்தானே செய்வான். நான் என்ன கல்யாணம் பண்ற மாணிக்கம் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டேன். நீ என்ன பெரிய சில்லா புளுத்தியா சாமி? நாளைக்கு ஓமகன்னு அப்படித்தானே செய்வான். நான் என்னத்துக்கு கல்யாணம் பண்றேன்? அப்ப வாழ்க்கைக்கு துணைவி நோ மேரேஜ். எத்தனை பச்சைக்காரிச்சு கொங்கலாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இட்லி 2 இட்லி வாங்கி கொடுத்தா உட்காந்த இடத்துல படுத்துக்கோ. ஒரு கெட்ட நாத்து அடிக்கும், மேல துண்டு போட்டுக்கிட்டா நாத்து போயிரும். நண்பா, என் சிறியதாய் மந்தார தேவியும் சரிங்க எங்க அப்பாவும் இருந்த பிறகு, ஆமாங்க, என் தாயாய உந்தமாதேவி, என் தாத்தாவாய பிதாமரத்தை ஒப்படைத்தார். அப்படி ஒப்படைத்து சரிங்க இந்த நெடிய கடல் சூழ்ந்த உலகத்துல எனக்கு நேரிட்டவர்கள் யாரு? என் பெரியப்பார் மக்கள். நீரும் பாலும் போல, பசுவும் கற்று போல, மரமும் நிகழும் போல கூடி வாழக்கூடிய நாங்க. ஏன் பகை? எதனால் பகை? ஏண்டா பகை? கண்ணை குத்தி விடாத ஏங்க சாமி பகை? என்னங்க நடந்தது? 5 திருவயது அறியாத பருவத்துல பாண்டவர்கள் 5 ஆமா, கௌரவர்கள் 100 பேர் பள்ளிக்கு செல்வது, காலையில் படிப்பு, மாலை நேரத்தில் விளையாட்டு, விளையாட்டில் வந்த சண்டை விபரீதத்தில் போய் முடிந்தது. பாவியாகி துரியோதனன் பாதி நாட்டு பாண்டவரை கொடுக்க மனமில்லாமல் ஒன்றா இரண்டா கணக்கில் அடங்காத அவன் என்னென்ன வஞ்சனைகள் செய்தால் தெரியுமா சாமி?
இருந்தாலும் நம்ம வேலை தெரியாதா? என்னையும் சேர்த்துற நாம தான் பொருள் கொடுத்திட்டு 3 மணி 4 மணிக்கு வந்தா அப்புறம் என்ன பண்ணும்? கடமையை செய். ஆமா, பலனை எதிர்பார்க்காத செல்வம். நானும் தேசத்துக்கு அஞ்ச மாட்டோம். காசுக்கு தான் அஞ்சுவீங்க. பணம் கூட எவ்வளவு ஆனாலும் வாங்கிக்குவாங்க. கொண்டாரோட்டு பையன் ராஜா, உனக்கு எதிரிங்க நிறைய உனக்கு சூழ்ந்துட்டாங்க. போய் தூங்கி போயிடாத, குரல் கெட்டு போயிடும். என்ன சொல்லுவோம்? எதுல விட்டோம்? உங்க பாட்டியில சாமி. அதாவது இழந்து காணக சென்றோம். ஆமா, காணகம் போனீங்க. பாண்டவர்கள் அடவில் படி 2 ஆண்டு அஞ்ஞாதவாசம் ஒன்று. அடவில் படி 2 ஆண்டு அஞ்ஞாதவாசம் ஒன்று. திடமுடன் 13 ஆண்டு சென்ற பின் வரவே சொல்லி வரவே சொல்லி திடமுடன் 13 ஆண்டு திடமுடன் 13 ஆண்டு சென்ற பின் வரவே சொல்லி அதலகு பிஸ்வராதி அனைவரும் சொன்ன வார்த்தை. அதலகு பீஸ்வராதி அனைவரும் சொன்ன வார்த்தை. அதலகு பிஸ்வராதி அனைவரும் சொன்ன வார்த்தை. ஆமா, நான் வரணும் உள்ள தயவுசெய்து. பாண்டவர் கடலிலே சிரத்திலேந்தி நாங்க காட்டுக்கு புறப்பட்டு 12 காடுகளும் ஓராண்டு 5வது வருஷம் சரி கலித்தோம். பாண்டவர்கள் நண்பா ஐயா, நாடு இழந்த பாண்டவர்களுக்கு பந்துள்ள பிரகாரம் பாதி ராஜ்யம் கேட்க உல மகாபலி விட்டு நாடு கேட்டோம். நாடு கொடுத்தார்களா? கொடுக்க மறுத்து விட்டான் துரியோதனன். 2வது முறையாக யாரு? எனக்கும் ஆமா அல்லிக்கு பிறந்த ஆமா அழகு விளையாட்டு விட்டு நாடு கேட்டோம். நாடு கொடுத்தானா? நாடு கொடுக்க மறுத்தான் துரியோதனன். இன்றைக்கு எங்க மாமனை அழைத்து இதுக்கு ஒரு யோசனை கேட்கலாம் என்று ஆகட்டுங்க. எங்க மனதெல்லாம் ஒரு ஆசை இருந்தாலும் நான் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? எல்லாரும் தம்பிங்க எல்லாரும் என் அண்ணன் தம்பிகள் அனைவர்களும் இதுக்கு விருப்பம் தெரிவிக்கணும். அதனால என் தமைமார்களை சந்திக்கணும். ஆகட்டுங்க. எக்கச்சக்கமான வேலை கிடக்குது. என்ன சாமி இருக்கிற வேலையா? அவதான் எக்கச்சக்கமான வேலை வேலைன்னு தெரியல. போன் பண்ணி சொல்லிட்டு வீட்டுல இருக்கலாம் பண்ணிட்டு போலாம். டக்கு டக்கு